டாக்டர் நீலம் ஹரிஹரன். டாக்டர் நீலம் ஹரிஹரன். நேட்டிவ் வந்து என்னோட கரூர் டிஸ்ட்ரிக்ட். நான் டிகிரி முடிச்சு நாமக்கல்லில் தனியார் ஒரு கிளினிக்கு வந்து நடத்தி வருகிறேன். டாக்டராக இருக்கேன். சுமார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் இது கிளினிக் முடிச்சுட்டு சாயந்தரம் 4:30 மணி அளவில் நான் வந்து கரூர் நோக்கி வரும்போது கரெக்டாக 5:20க்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத நபர்கள் வந்து குடிபோதையில் வந்து என்னைய வண்டியை நிறுத்தி ஓவர் லூப் பண்ணேன்னு சொல்லி, இவன் தம்பி எங்கள் ஏரியா பசங்க மேலெல்லாம் கேஸ் போட்டிருக்கா, அதை வாபஸ் வாங்கடான்னு சொல்லி என்னை அடித்து அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத நபர்கள் வந்து என்னை அடித்தாங்க. நான் ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லி தற்காப்புக்காக நானும் அவங்கள அடிக்கிறதா போயிடுச்சு. அதில் வந்து அந்த இடத்துக்கு அஞ்சு ரோடு பிரிகிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 6-7 கேமரா இருக்குது. நேற்று விநாயகர் ஊர்வலம் இந்து முன்னணி 20 விநாயகரோட இது காரு போயிருக்கு. அவங்கள அந்த வீடியோலாம் பார்க்குறவங்க நாங்கள் அடித்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து நாங்களே அவங்கள அடிக்கும்போது வீடியோ கேட்டால் நீங்கள் காசு கொடுத்தாதான் சார் வீடியோ இதாகும். அந்த வீடியோ முன்னாடி எங்கள்கிட்ட காட்டுறாரு. எங்கள்கிட்ட நீங்கள் ஸ்டேஷனையும் கவனித்து என்னையும் கவனித்தா மட்டும்தான் நான் வந்து அந்த வீடியோ வச்சு அவங்களோட இது பண்ண முடியும். இத்தனைக்கும் குற்றவாளிகளை எஸ்பி ராமலிங்க ஐயா அவர்கள் முன்னில் வேற ஒரு காவல் நிலையத்திலேருந்து அழைச்சிட்டு வந்து கரூர் டவுன் ஸ்டேஷனில் நாங்களே ஒப்படைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம், பணம் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஆகும், இல்லைன்னா என்ன நீங்கள் பார்த்துங்க எங்கே வேணாலும் பார்த்துக்குங்க அப்படிங்க. இதே எஸ்ஐ நாகராஜன் சார் வந்து கரூர் மாவட்டத்தில் எல்லா பிரான்ச்சில் இருக்காரு. கரூர் மாவட்டத்தில் கரப்ஷன் பேர் எடுத்துட்டிங்கன்னா எஸ்ஐ நாகராஜன் சார் மட்டும்தான். கிட்டத்தட்ட ட்ரங்க் அண்ட் டிரைவ்லேருந்து எல்லாமே அதே மாதிரி போலி கேஸ் போடுறதுல அவர் தான் இதாக இருக்கார். இது பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். என் தம்பி அந்த 5 ரோட்டில் நடந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கும் அவருக்கும் முன்விரோத காரணமாகவே ஒரு செயல்பட்டு நடத்துகிறார். இது பார்த்தீங்கன்னா சாதாரண சாமானியனுக்கு இது வந்து நீதி கிடைக்கிற மாதிரி இல்லை. இவர் எஸ்ஐ நாகராஜன் முழுக்க அக்யூஸ்டுகளுக்காகவே வந்து ஸ்டேஷன் நடத்துகிற மாதிரியே இருக்குது. இவங்களுக்கு வந்து கூட வந்து நிறையா வக்கீல்கள் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்பெஷல் பிபி வக்கீல் கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் ஒரு வக்கீலுக்கே இதே நிலைமை அப்படிங்கிற பட்சத்தில் பப்ளிக்கில் ஒரு இதில் இருக்கிறவங்க ஒரு சாமானிய கூலி தொழிலாளி போய் அவன் பிரச்சனை இல்லாமல் போய் நின்னானா அவங்களெல்லாம் எவ்வளோ இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் கடமைக்காக வேலை செய்யலை, காசுக்காக தான் வேலை செய்கிறாரா? இதையே வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாரா நாகராஜன்? ஒரு மருத்துவருக்கு இல்லாத இந்த ஒரு சாமானியனுக்கு கிடைக்கலைன்னா அப்போ அந்த இது என்ன ஆகிறது? இவர் கரூர் மாவட்டம்னு எடுத்துனாவே எஸ்ஐ நாகராஜன் கரப்ஷன் தான். எனக்கு இதுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். நான் ஒரு நீதி அவர் மூலிமா எனக்கு நீதி கிடைக்கலைங்கிறனால தான் நான் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கேன். இது அப்படி முறையே இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு எது ஆனாலும் எஸ்ஐ நாகராஜன் அவர் தான் காரணம். இன்னொரு விஷயம், நான் கோர்ட்டு முறைப்படியாக வந்து நாகராஜன் அவரை வந்து கோர்ட்டு முறையிலாகவும் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.